நீங்க போடுங்க வேணும்னா பாடுறேன். என்ன பாடுறது? எனக்கு தெரியாதே! அழாதீங்க, அழாதீங்கப்பா, அழாதீங்கப்பா. பாடுங்கப்பா. முருகன் நிலவின் காதலன்னு பேரு வச்சிருக்காரு. அவரை போய் அண்ணான்னு கூப்பிட்டா கோபம் வராதா? அவரு ஐடி வச்சுக்கிறதுக்காக நான் வந்து அண்ணன் கூப்பிடக்கூடாதா? என்ன ஒரு நியாயம் இது? அண்ணாவே இல்லையே! அதனால அண்ணான்னு கூப்பிட்டேன். தப்பா? சரி விடுங்க. தோழரே சொல்லுங்க. எனக்கு பாடல் தெரியாது. நீங்க வரிகள் போடுங்க. ஆமா பிரதர் முருகா. ஏ முருகன் சரிங்கப்பா. யாராவது லிரிக்ஸ் போடுங்க. பாடலாம் வேணும்னா பாடலாம். போடுங்க. நிலவின் காதலன் தோழரே பாடுங்க. அதுக்கு அதுக்கு சரி கூப்பிடல விட்டுருங்கப்பா. விட்டுருங்க, விட்டுருங்க. போடுங்க லிரிக்ஸு. பாடலாம் வேணும்னா. ட்ரை பண்றேன். எனக்கு வராதுப்பா. அதாவது 90ஸ் கிட்ஸ் சாங்ஸா போடுங்க. நீங்க பாட்டுக்கு ஏதாவது போட்டுறாதீங்க. 80ஸ், 70ஸ்லாம் போட்டுறாதீங்க. ஒண்ணும் தெரியாது. 90ஸே சிலது தெரியாது. போடுங்க வேணும்னா பாடுறேன். நிலவின் காதலன் பிரதர் உங்க பேர் சொல்லுங்க. பேர் தெரிஞ்சா தானே கூப்பிடுறதுக்கு. பேர் தான் சொல்லவே மாட்டேங்கிறாங்களே! நாங்களும் ஆ எத்தனையோ வாட்டி கேட்டோம். என்னன்னு கூப்பிடுறது? என்னன்னு கூப்பிடுறது? நிலவின் காதலன் அப்படியே தான் அப்ப கூப்பிடணும். நீங்க பேர் சொன்னா தான் நான் பேர் சொல்லி கூப்பிட முடியும். இல்லன்னா அண்ணான்னு தான் கூப்பிடுவேன். ஓகேவா? ஓகேன்னா சொல்லுங்க. பேர் சொன்னீங்கன்னா, பேர் சொல்லி கூப்பிடுவோம். இல்லன்னா அண்ணா, அண்ணான்னு தான் கூப்பிடுவோம். நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. 2 பேர் பார்க்குறீங்க. லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கால் மீ நிலா அப்படிலாம் கூப்பிட முடியாது. ஆ. அப்படிலாம் கூப்பிட முடியாது. நீங்க ஓ! பேர் சொல்லுங்க. எல்லா மொழிகளையும் எல்லா பிடிக்கும். மொழிகளையும் பிடிக்காத வரிகள் அண்ணா. ஓ! அப்படிங்களா? ஐ அம் சதீஷ். ஓ! சதீஷா? ஓகே, ஓகே. எஸ் ஓகே. முருகா. என்னடா இது? அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டா பிடிக்காதாமே! எங்களுக்கும் என்ன சொல்றது? சிஸ்டர் கூப்பிட்டா தான் பிடிக்கும். எங்களுக்கெல்லாம் சிஸ்டர் கூப்பிட்டா தான் பிடிக்கும். உங்களுக்கு பிரதர் கூப்பிட்டா பிடிக்கலன்னா, நாங்க என்ன பண்றது? எங்களுக்கு சிஸ்டர் கூப்பிட்டா தான் பிடிக்கும். 4 பேர் பார்க்குறீங்க நண்பர்களே. லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸ்க்ரீன டபுள் டாப் பண்ணீங்கன்னா, லைக் விழுந்துரும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சுகுணா சிஸ்டருக்கு பண்ணுங்க பாப்போம். நான் ப்ரோ நான் கூப்பிடலாம் இல்ல? யார கேட்குறீங்க? ப்ரோ நான் கூப்பிடலாம்ல? ப்ரோ நான் கூப்பிடலாம்ல? அவர சொல்றாங்க. ஆ. நம்மள இல்ல. அவர. தெரியுது, தெரியுது. என்ன ஸ்பெஷல் சுகுணா உங்க வீட்ல? சாம்பார் சாதம், ரசம் அக்கா. ம். எதுக்கும்மா பெரண்ட வீட்ல வைக்கக்கூடாது, பாம்பு வரும்னு சொன்னீங்க? ஆமாக்கா. நானும் எங்க வீட்ல மு நீங்க தொட்டில வச்சிருக்கீங்களா? நான் என் வாசல் ஆமா. ஒட்டி பக்கத்துலயே வச்சிருந்தேன். ஆ. மண்ணுல. நான் ம். பாத்திரம் கழுவுற தண்ணி விழும். அந்த இடம் எம்ப்டியா இருக்கேன்னு சொல்லி வச்சேன். நல்லா கொடியா நல்லா படர விட்டு, அ ம். எ அத ஒரு நாள் பறிச்சாலே 4 குடும்பத்துக்கு துவையல் வைக்கலாம். அந்த அளவுக்கு நல்லா பெருசா இருந்தது. கடைசில ம். பாம்பு பண்ணிட்டாங்க. சதீஷ் ஆக ப்ரோ என்னமோ போட்டிருக்காரு. வரேங்க, இந்த வரேங்க்கா. ஐயய்யோ! என்ன பாட்டு இது? ஹே 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 உன்னை ஓஹோ! நானாக இல்லையே. உன்னை அந்த பார்த்த உன்னை பார்த்த பின் பின்புதான் நானாக இல்லையே என் நினைவு தெரிந்து நான் இது போல இல்லையே எவளோ எவளோ என்று நெடுநாள் இருந்தேன் இரவும் பகலும் சிந்தித்தேன் இவளே இவளே என்று இதயம் அதுக்கு மேல எனக்கு வரவே இல்லப்பா பாட சுத்தமா வரல அதுக்குத்தான் நான் வரமாட்டேன்னு சொன்னேன் தேவி கொட்ட தேவி உன்னை பார்த்த பின்புதான் நானாக இல்லையே
என் ஓகே. நினைவு தெரிந்து நான் இது போல இல்லையே. எவளோ எவளோ என்று நெடுநாள் இருந்தேன். இரவும் பகலும் சிந்தித்தேன். இவளே இவளே